நான் சொல்கிறத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் நைட் நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்து பார்க்கும்போது உங்கள் அண்ணனோ இல்லை அப்பாவோ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்கள கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. பட் நீங்கள் எவ்வளோ கூப்பிட்டாலும் அவங்க திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நீங்கள் எக்காரணத்து கொண்டும் அவங்கள கூப்பிட்டுட்டே அவங்க பின்னாடி போயிடவே கூடாது. சில வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் அனிஷா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அனிஷாவோட அப்பா அவ சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்து போயிட்டாரு. ஒரு நாள் நைட் அனிஷா ரெஸ்ட் ரூம் போறதுக்காக எழுந்துக்கிறா. பாத்ரூம் வீட்டுக்கு வெளியே இருக்கிறதுனால நைட்டு ஒரு மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வரா. அப்படி வெளியே வரும்போது ரோட்ல யாரோ நடந்து போறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறது அனிஷாவோட அண்ணன், அதாவது அனிஷாவோட பெரியமா பையன். இந்த அண்ணனும் அனிஷாவோட இறந்து போன அப்பாவும் உருவத்துல ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப அனிஷாவோட அண்ணன் வீட்டை தாண்டி நடந்து போயிட்டே இருக்கான். அனிஷாவும் இந்த நேரத்துல அவன் எங்க போறான்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே வரா. அனிஷா அவங்க அண்ணனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவனை கூப்பிட்டுட்டே போயிட்டு இருக்கா. இவ எவ்வளவுதான் கூப்பிட்டு பார்த்தாலும் அவங்க அண்ணன் திரும்பவே இல்லை. கரெக்டா அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டு கிட்ட போனதும் அவங்க அண்ணன் நின்னுறான். பொறுமையா அனிஷாவை திரும்பி பாக்குறான். அவனோட கண்ணு பயங்கர ரெட்டா இருந்திருக்கு. இதுக்கப்புறம் அனிஷாவோட அண்ணன் அந்த இடத்துல இருந்து லெஃப்ட் சைட் திரும்பி நேரா நடந்து போயிட்டு இருக்கான். அந்த பக்கம் தான் அவரோட வீடும் இருக்கு. அதே பக்கத்துல தான் சுடுகாடும் இருக்கு. அந்த அண்ணன் சுடுகாடை நோக்கி நடந்து போயிட்டே இருக்காரு. அனிஷாவும் அவர் கூப்பிட்டுக்கிட்டே ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்கா. இந்த நேரத்துல அவளுக்கு நடந்த எந்த விஷயமுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை. அனிஷாக்கு கடைசியா ஞாபகம் இருக்கிறது அந்த திருமுனையில அவங்க அண்ணனோட கண்ணை பார்த்தது வரைக்கும் தான். இந்த நேரத்துல அனிஷாவோட அம்மா எழுந்து வீட்டு கதவு திறந்து இருக்கிறத நோட் பண்ணி அனிஷாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா தெருமுனைக்கு ஓடி வந்து பார்க்கும்போது அனிஷா சுடுகாடை நோக்கி தனியா நடந்து போயிட்டு இருக்கா. அவங்க அம்மா வேகமா ஓடி வந்து அனிஷாவை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அனிஷாக்கு சுய நினைவே வருது. அனிஷா ரொம்பவே ஸ்ட்ராங்கா நான் பார்த்தது அண்ணன் தான், நான் எவ்வளவு கூப்பிட்டோம் அவன் திரும்பவே இல்லை, அதனாலதான் நான் அவன் பின்னாடி போயிட்டே இருந்தேன். அதுக்கு அவங்க அம்மா நீ அந்த ரோட்ல தனியா தான் நடந்து போயிட்டு இருந்த, உனக்கு முன்னாடி யாருமே இல்லை. இவங்க அம்மா எவ்வளவு சொல்லியும் அனிஷா நம்பவே இல்லை. சோ இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா உடனே அவங்க அண்ணனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி கேட்கும்போது அனிஷாவோட அண்ணன் அவங்க வீட்டுல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அனிஷாக்கு ஒண்ணுமே புரியல. இந்த டைம்ல அனிஷாவோட அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீ பார்த்த உருவம் ஒருவேளை உங்க அப்பாவா இருக்கலாம். இதுக்கப்புறம் அவளுக்கு விபூதி எல்லாம் அடிச்சு விட்டு தூங்க வச்சிடுறாங்க. சோ இப்ப நீங்க சொல்லுங்க, அனிஷா பார்த்த அந்த உருவம் அவங்க அண்ணனா இல்ல உங்க அப்பாவா இல்ல வேற ஏதாச்சும் இருக்குமா? கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் இது நம்ம ஃபாலோவர் சொன்ன ஸ்டோரி தான். இதே மாதிரி ஹாரர் இன்சிடென்ட் எதனா உங்களுடைய லைஃப்ல நடந்திருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தென் இதே மாதிரி நிறைய ஹாரர் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அடிக்கடி பேயை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. ஓகே, பாய்.